ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி கார்டன் டூர் தான். அண்ட் ஹார்வெஸ்டிங் என்னென்ன பண்றோம் அதையும் பார்க்கலாம். இந்த கொய்யா மரத்தை ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். எப்ப பார்த்தாலும் எல்லா சீசன்லயும் இந்த மரத்துல காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப நல்ல growth. அக்கா உரம் என்ன வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாட்டு சாணம், அந்த மக்கி பண்ண குப்பை, ஆட்டு குப்பை, இந்த வயலுக்கு இது போடுற உரம், இந்த மாதிரி தான் வைப்பாங்க. நல்ல growth. ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டிங் கொய்யாக்காய் தான் பறிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டே தோட்டத்துக்கு நம்ம இப்ப போறோம். பழுத்த கொய்யாக்காய்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. நேரா இப்ப நம்ம தோட்டத்துக்கு போலாம். தோட்டத்துல கடலை தான் போட்டிருக்காங்க. இப்ப கடலை நல்லாவே வளர்ந்துருக்கு. வரப்புல வெங்காயம் நடலாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. வெங்காயம் இது வரைக்கும் நான் லைஃப்ல நட்டதே கிடையாது. வெங்காயம் பறிச்சதும் கிடையாது, அந்த ஹார்வெஸ்டிங் பண்ணதும் கிடையாது, நடவு நட்டதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா நான் வெங்காயம் நடவு பண்ண போறேன். அக்கா எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வெங்காயம் நடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிஜமாலுமே எனக்கு இந்த நடவு பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம ஒரு பயிர் நட்டு அதை ஹார்வெஸ்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா இன்னொன்னு சொல்லணும்னா, வெங்காயம் நடுறது அந்த விவசாய வேலையிலே ரொம்ப ஈஸியான வேலைன்னு நினைக்கிறேன். மற்ற வேலையில அதிகம் செஞ்சதில்லை. விவசாயத்தை பத்தி ஒரு % தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதிகமா எனக்கு தெரியாது, கொஞ்சம் தெரியும். அதுல இந்த வெங்காயம் நடுறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா மண்ணும் நல்லா லூஸா இருந்துச்சு. அதுல அப்படியே அந்த வெங்காயம் நட்டுட்டு போறது ரொம்ப ஈஸியா இருந்தது. என்ன கொஞ்சம் மைனஸ்னா, நாங்க வெயில் டைம்ல போயிட்டோம். அது ஒண்ணுதான் மைனஸா இருந்துச்சு. மற்றபடி வெங்காயம் நடுறது ஈஸியா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நான் ஃபாஸ்டா நட ஆரம்பிச்சிட்டேன். தோட்டத்துக்கு யார் யார் போயிருந்தோம்னா, பாப்பாவும் நானும் அக்கா தான் போயிருந்தோம். நாங்க 4 பேர் தான் போயிருந்தோம். பெரிய பாப்பாங்கன்னு போன் பேசிட்டு இருக்கா. இந்த குட்டி வாண்டு எங்க கிட்ட இருக்காம நான் அக்காட்ட போறேன்னு சொல்லி வெயில நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க தூரத்துல இருந்தாங்க. நாங்க இந்த வயல்ல இருக்கோம். ஆல்ரெடி முன்னாடியே வெங்காயம் நட்டிருந்தாங்க. அந்த நட்ட வெங்காயத்துல நல்லாவே growth-ஆ இருந்துச்சு, நல்லா வளர்ந்துருந்தது. இதுலயும் கடலை போட்டிருக்காங்க. இன்னும் கடலை போட்டு முளைக்கல. ஒரு இதுல உளுந்து போட்டிருக்காங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு தான் இப்ப நம்ம அந்த வரப்புல மட்டும் வெங்காயம் நட போறோம். ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. நட பழகினதுக்கு அப்புறம் நான் அக்கா விட ஃபாஸ்டாவே நட ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரமா நட்டு முடிச்சுட்டு நான் அடுத்தடுத்த வரப்புக்கு போயிட்டேன். அக்காவும் அந்த பேக்ல வச்சுட்டு ஒன்னொன்னா நட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் மீறி என்னோட அக்காவும் நானும் பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டோம். அப்புறம் என்னோட சைட்லாம் நான் சீக்கிரமா நட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில ரொம்ப தெரியக்கூடாது, கொஞ்சம் வேறு உள்ள போற மாதிரி நட்டுட்டு வரணும். ஆல்மோஸ்ட் எல்லாம் நட்டு முடிச்சாச்சு. இது முன்னாடியே நட்ட வெங்காயம் எப்படி growth ஆயிருக்கு பாருங்க. அந்த வரப்புல மட்டும் அது நடுவுல எல்லாம் கடலை போட்டிருக்காங்க, அந்த வரப்புல மட்டும் வெங்காயம் போட்டிருக்காங்க. கண்டிப்பா வெங்காயம் நாங்க பறிக்கும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஷேர் பண்றேன். நிஜமாவே அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது லேண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வரப்பு கூட விடாம அதுலயும் ஏதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி இந்த மாதிரி போட்டுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் வெங்காயம்லாம் நட்டு முடிச்சாச்சு. நட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour தான் இருக்கும். நட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோல சிக்குவும் ஜாயின்ட் ஆயிட்டாங்க. இது அக்கா வீட்டு நாய், பேர் சிக்கு. கடலை எல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கடலை காட்டுலாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுல இருக்க கார்டன்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. வீட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு கார்டன் டூர் காமிச்சிருப்பேன் 1.5 yearsக்கு முன்னாடி. அப்போ கொஞ்சம் இல்லாத செடிலாம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் விதை இல்லாத கத்திரிக்காய். ஒரு 4-5 கத்திரிக்காய் இருந்துச்சு. நான் பறிக்கல. அக்கா வீட்டுக்கு பறிச்சுட்டு போன்னு சொன்னாங்க, நான் பறிக்கல. இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். என்னென்ன பறிச்சுட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருக்கிறோம். இது லெமன் செடி. லெமன் மரமே ஆயிடுச்சு. நிறைய லெமனு ரொம்ப சூப்பரா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கையான உரம், இந்த மாட்டு சாணத்தை வச்சாலே அவ்வளோ growth. நிறைய லெமன் காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் இது கேட்டுக்கு ரைட் சைடு. இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூச்செடிங்க தான் ஃப்ரண்ட்ல இருக்கும். ரெட், எல்லோ, ஒயிட்னு ஒரு 2-3 கலர்ல ரோஸ் செடி இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் ஜாதி பூச்செடி. அப்புறம் இந்த பிங்க் கலர் ரோஸ் ஆல்ரெடி பழைய செடி, ரொம்ப பெருசாவே இருக்கும். பட்டன் ரோஸ் சைஸ்க்கு தான் அந்த செடி பூக்கும்.
இந்த சைடு ஃபுல் இந்த செடி எப்பவுமே வருஷம் ஃபுல்லா பூ இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி செடி ரோஸ் செடி கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி வீட்டுல வைங்க, வருஷம் ஃபுல்லா பூ பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த செடி நம்ம வீட்லயும் ஒரு செடி இருக்கு. அப்புறம் துளசி, அப்புறம் இந்த பக்கம்லாம் தென்னை மரம் இந்த மாதிரிதான் இருக்கும். அதிகமா இந்த சைடு இந்த கார்னர் சைடு வந்து அதிகமா மரம் இல்ல. லாஸ்ட் வீடியோல வந்து சப்போட்டா மரம் பார்த்திருப்போம். அது வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு காஞ்சு போச்சு. இப்ப வந்து அந்த சப்போட்டா மரம் இல்ல. அடுத்து வந்து இப்ப வந்து என்ன பண்ணோம்னா, வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டன் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். வீட்டுக்கு பின்னாடி சைடு போலாம். இந்த சைடு வந்து மாதுளம் செடி இருக்கும், அதுக்கு பக்கத்துலயே நெல்லிக்காய் மரம் இருக்கும். நெல்லிக்காய் வந்து ஃபைனலா வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நெல்லிக்காய் வந்து நிறையவே காய்ச்சிருக்கு. நெல்லிக்காய் ஊறுகாய் தான் போட போறோம். நெல்லிக்காவும் வந்து வீட்டுக்கு நம்ம பறிச்சுட்டு போலாம். இப்ப வீட்டுக்கு பின்னாடி சைடு போலாம் வாங்க. நெல்லிக்காய் பாருங்க எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குன்னு. நிறைய நெல்லிக்காய். நான் வந்து அதிகமா பறிக்கல, சும்மா கொஞ்சமா மட்டும் பறிச்சேன். நிறைய பழுத்து கீழே விழுந்திருந்தது. அவ்வளோ நெல்லிக்காய் இருந்துச்சு வீட்டுல. இது நெல்லிக்காய் சீசனா என்னன்னு தெரியல, ஆனா அவ்வளோ நெல்லிக்காய். ஆனா அந்த இலையெல்லாம் என்னன்னு தெரியல, பூச்சி மாதிரி கருப்பு கருப்பா இருந்துச்சு. நெல்லிக்காய் நிறையவே காய்ச்சிருந்துச்சு, சுத்தமா புளிப்பே இல்ல, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நெல்லிக்காய்லாம் தேவையான அளவுக்கு பறிச்சுட்டு இந்த பக்கம் நான் அந்த சைடு இருக்க செடியை காமிக்கிறேன். மாடெல்லாம் இந்த பக்கம் கட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து நாவல் பழ மரம் இருக்கு. அந்த கோணப்புளியங்க மரம் இருந்துச்சு, அதை வெட்டிட்டாங்க. இப்ப இது வந்து நாவல் பழம் மரம். பின்னாடி ஒரு கேட் இருக்கும். இந்த சைடு வந்து லெப்ட் சைடு வந்து ஃபுல்லா வாழை மரம்லாம் வச்சிருப்பாங்க. வாழை மரம், புதுசா ஒரு தென்னை மரம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ரைட் சைடு பாத்தீங்கன்னா இது புதுசா என்ன பண்ணா பலாப்பழ மரம் வச்சிருக்காங்க. மல்லிகைப்பூ செடியெல்லாம் தண்ணி இந்த சைடு அதிகமா தண்ணி விட மாட்டாங்க, அதனால செடியெல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கு. இது சீத்தாப்பழ மரம், இன்னும் பழுக்கல சீத்தாப்பழம். அப்புறம் அக்காவும் வந்துட்டாங்க. நெல்லிக்காய் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழுத்த பழமா பறிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நெல்லிக்காவும் தேவையான அளவு வந்து பறிச்சாச்சு. நான் வந்து கேரி பேக் பிடிச்சிட்டு இருந்தேன். அக்கா பொண்ணு தான் நெல்லிக்காய் பறிச்சாங்க. எல்லாத்தையும் பறிக்காம எது வந்து அதிகமா பழுத்திருக்கோ, பெரிய சைஸா எது இருக்கோ அதை மட்டும் பார்த்து பறிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய பிஞ்சு விட்டு இருந்தது. இன்னும் கூட நிறைய காய்க்கும் போல. அவ்வளோ காய். இந்த சைடு வந்து அதிகமா தண்ணி விடுறது இல்ல. இந்த வீட்டுல அதிகமா தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்பப்ப மட்டும் இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. அவ்வளோ காய், எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்க. ஃபுல்லா எல்லா தாவலையுமே நல்ல காய் பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் அந்த மாட்டு சாணம் உரம் தான் காரணம். நல்லாவே காய். ஒவ்வொரு நெல்லிக்காய் பார்த்து பாருங்க, பார்த்து பறிச்சுட்டு இருந்தாங்க. நான் பெருசா இருக்கிறத மட்டும் பறிச்சு வாங்கிக்கிட்டேன் போதும்னு சொல்லி. ஊறுகாய்க்காக தான் இப்ப பறிச்சு வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து பலாப்பழம் கண்ணு புதுசா இந்த பக்கம் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து முருங்கை மரம். அப்புறம் இங்க ஒரு லெமன் செடி இருக்கும். நல்ல லெமன் வந்து ஆரஞ்சு மாதிரி பெரிய சைஸா வரும். அந்த லெமன் செடி இருந்தது. அப்புறம் தென்னங்கன்னுலாம் புதுசா வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல அங்க கரூர்ல இருக்கிற மாதிரி ஒரு ரஸ்னா மரமும் இங்க இருக்கு. அது டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல தான் அது டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லி நான் பாத்திருக்கேன். ஆனா எங்க ஊர் சைட்லாம் ரஸ்னா பழம்னு தான் சொல்லுவோம். அப்புறம் ஒரு மாங்கன்னு வச்சிருக்காங்க. இந்த சைடு ஒரு தென்னை மரம், ரஸ்னா மரம். இதுதான் இப்பதான் காய் வச்சிருக்கு, அதிகமா காய் இல்ல அதுல. இது வந்து ஒரு லெமன் செடி. இது லெமன் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். அங்க இருக்கிறத முன்னாடி காமிச்சது வந்து வேற லெமனு, அது கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும். இந்த லெமன் வந்து கொஞ்சம் வேற வெரைட்டின்னு நினைக்கிறேன், சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறம் தென்னை மரம். இந்த சைடு பேக் சைடு வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வீட்டுல வந்து தோட்டம், மாடு கட்டிக்க இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஃப்ரண்ட்லாம் பார்த்தாச்சு. இப்ப லெமன் வந்து நம்ம தேவையான அளவு பறிச்சுக்கலாம். லெமன் வந்து நிறையவே இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சமா போதும்னு சொல்லி கொஞ்சமா மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதிகமா லெமன் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால வந்து கொஞ்சமா மட்டும் வாங்கிட்டேன். தேவையானதெல்லாம் பறிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த சேனக்கிழங்கு வந்து இங்க செடி பாக்குறீங்கல்ல, அது வந்து அறுவடை பண்ணியாச்சு. அவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 2 kg இருக்கும் சேனக்கிழங்கு இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வச்சுறதுக்காக ரோஸும் பறிச்சாச்சு. எல்லோ கலர் ரோஸ், அதுதான் நல்லாவே விரிஞ்சிருந்துச்சு. ரோஸும் பறிச்சுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன். பாய்.